மீனம் ராசி குரு பகவானோட காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் பாருங்கள் எல்லா விஷயத்திலையுமே தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் எல்லா விஷயத்திலையுமே செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. குரு பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்சது மீனராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் வியாழக்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். முருகனின் பரிபூரண அருளாலும் மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில பாருங்க சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பழனி ஆண்டவரின் பரிபூரண அருளாலும் நீங்க நினைச்ச விஷயம் நல்லபடியாக நடக்கும். குரு பகவான் ஆதிக்கம் கொண்டது மீனராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே அன்பும் பொறுமையும் கலந்த நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதவுறதுலையும் தொண்டு செய்கிறதுலையும் உங்களுக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கும். புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா வகையிலுமே நன்மைகளை பெற குரு பகவானின் ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித சந்தேகத்தையும் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா, சொந்த ஜாதக கணிப்பை எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பரும் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் உங்கள் சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கிக்கலாம். மீனராசி அன்பர்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற சொந்த ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்க இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்மைகள் பல வகையிலும் வந்து சேரும். தீமைகள் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை இதன் மூலம் நீங்கள் உருவாக்கிக்க முடியும். இந்த வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரங்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பான குணம் என்னன்னு சொன்னால், எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டமான வேலைகளையுமே எளிமையாக செய்து முடித்து நன்மைகளை பெறக்கூடியவங்க மீனராசி அன்பர்கள். நீங்கள் அந்த வேலையுமே எல்லோரும் செய்கிற மாதிரி செய்ய மாட்டீங்க. உங்களோட செயல்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசம் நிறைஞ்சதாக இருக்கும். நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு சிறப்பாக செய்து நன்மைகளை பெறக்கூடியவங்க நீங்கள். மீனராசிக்காரங்கிட்ட அன்பும் பொறுமையும் கலந்த தன்மை இருக்கும். எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக பெறுவதற்கு கடினமாக உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள அதை விட பல மடங்கு அதிகமாக நேசிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க. உங்களோட ரகசியத்தை பற்றி யார்கிட்டையும் எப்பொழுதும் சொல்ல மாட்டீங்க. மற்றவங்க உங்ககிட்ட ரகசியத்தை ஏதாவது சொன்னாலுமே அதையுமே கட்டி காக்கக்கூடியவங்களா மீனராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. எப்படி கடலில் இந்த மீன் ரொம்ப அலைகளை தாண்டி வாழுதோ அதுபோல் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையுமே பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மை தீமை எல்லாமே வாழ்க்கையின் அனுபவம் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு வாழக்கூடியவங்க தான் மீனராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான விஷயத்த சொல்ல போகுது. அதாவது மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேறுமா, உங்களுக்கு பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையும் தான் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு உயர்வான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சில இடத்துல உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், வேலை விஷயத்தில் சில இடத்துல வெற்றிகரமான செயலும் நடக்கும். சில இடத்துல உங்களோட வேலை சவாலாகவும் மாறும். உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்தா நன்மைகளை பெறலாம். ஆனாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் தடை இல்லாமல் சிறப்பாக நடக்கும், நன்மையாய் உண்டாகும், நல்ல வகையில் முன்னேற்றத்தை பெறுவீங்க. வியாபார ரீதியாக பார்த்தா பணவரவு நல்லபடியாக இருக்குது. புதிய திட்டங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு காலகட்டம், சிறப்பான நேரம் இது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் தீரும், பிள்ளைங்களால் மன மகிழ்ச்சி உண்டாகும். அதிகாரப்பூர்வமாக அலுவலகத்தில் பாருங்கள், சுமூகமான சூழல் உருவாகுது. இப்போது வேலையில் நல்ல ஒரு மாறுதல், சம்பள உயர்வு, எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் இது எல்லாமே நல்லபடியாக உத்தியோக ரீதியாக உண்டாக போகுது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு இப்போ இருக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அதே போல் ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நாள் தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, ஊதிய உயர்வாக இருந்தாலும் சரி, அது இப்போ நீங்கள் கேட்டு பெறக்கூடிய அம்சம் உண்டாகியிருக்கு. உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செஞ்சு முடித்தா எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும். வியாபார ரீதியாக பார்த்தா விற்பனை சுமாராக இருக்கும். ஆனாலும் நஷ்டம் எதுவும் ஏற்படாது, லாபம் சீராக இருக்கும். புதிய முயற்சிகள் குறித்த விஷயத்தை இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை நீங்கள் பெரும்பாலும் பெறுவீங்க. குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் நீங்கும், பிள்ளைங்களால் சிறப்பான செய்தி உங்களை வந்து சேரும். உங்களோட அன்பும் ஆசையும் உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையே கொடுக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக செயல்படுவீங்க. இதனால் பல நன்மைகளையும் பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் தவிச்சிட்டு வந்திருப்பீங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஏற்பட்டிருக்கிற அமைப்பு சில வாய்ப்புகளை கொடுக்கும்.
சினிமா வாய்ப்புகள் பெற்று மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. வரவும் அதிகரிக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்களுமே சரியாக பயன்படுத்திக்கணும். புதிய முதலீடுகள் செஞ்சால் நன்மை பிறக்கும்னு சொன்னோம். ஆனால் அந்த புதிய முதலீடு செய்யும் பொழுது சற்று எச்சரிக்கையாக கவனமாக செஞ்சால் முழு பலனையும் நீங்கள் பெறலாம். சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி நன்மையையும் தீமையும் கலந்த பலனை கொண்டு வந்து தருது. குரு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை இல்லாத தம்பதியர் ஒரு சிலருக்கும் பாருங்க மழலை செல்வம் பிறக்கும். குரு பகவானின் ஆதிக்கம் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த நல்ல விஷயம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, இணையதள மோசடிகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருங்க. தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னா நிதானமாக கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசி அன்பர்கள் உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைக்காக இதன் செயல்பாடுகளில் முழுமையாக ஈடுபட போகிறீங்க. பண விஷயத்தில் அக்கறையாக இருக்கிறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக உங்களோட வாழ்க்கையில் அமையும். தினந்தோறும் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மீனராசி அன்பர்கள் நீங்கள் பெறுவீங்க. பொருளாதார வசதி நல்லபடியாக இருக்கும். சிலருக்கு ஷேர் மூலம் எதிர்பாராத பண வரப்பும் நல்ல ஒரு லாபமும் ஏற்படும் வாய்ப்பும் உண்டாகும். உறவினர்கள் கிட்ட பாருங்க வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கவனமாக முன்னெச்சரிக்கையா இருங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் எந்த ஒரு வீண் வாக்குவாதத்தையும் செய்யாமல் தவிர்ப்பது நல்லது. குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு எடுங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கிட்டையும் ஆலோசனை கேட்டு திட்டமிட்டு செயல்படுத்துங்க. நன்மையை பெறுவீங்க. சிலருக்கு குடும்ப விஷயமா முக்கிய முடிவை எடுக்கக்கூடிய வேண்டிய சூழல் கட்டாயமாக ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அலுவலகத்தில் பாருங்க இப்போ உற்சாகமான சூழல் உருவாகுது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதற்கான சாத்தியமான வாய்ப்பும் உண்டாகுது. அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட நன்மையான செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு உயர்வு ஏற்படும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் இருக்குது. சரியாக நீங்கள் முறையாக அதை பயன்படுத்திக்கணும். எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெற்று நலமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு லாபம் பெறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக பேசணும். சில சலுகைகளை கொடுக்கணும். இதன் மூலம் லாபத்தை அதிகரிக்கலாம். புதிய வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் உயர்த்த செய்யலாம். பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பு தருவாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பிளான் பண்ணால் எல்லா விஷயத்திலுமே நன்மைகளை பெறுவீங்க. அதுவும் புதிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பெற முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் சிறிது சிரமங்கள் ஏற்படும். ஆனாலும் உங்களோட சிரமம் அறிந்து கணவர் நல்ல ஒரு அன்பையும் ஆதரவையும் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு இப்படி இருந்த குடும்ப சூழல் இப்போது சண்டை சச்சரவுகள் நீங்கி சந்தோஷத்தை கொடுக்க போகுது. மீனராசி அன்பர்களுக்கு மனதில் நிம்மதியும் தன்னம்பிக்கையும் தரும் நிகழ்வு நடக்கும். ஏன்னா இந்த வாரம் சிறப்பான ஒரு அம்சம் உண்டாகுது. அது என்னன்னா ராசிக்கு அதிசார குருவின் 9ஆம் பார்வை கிடைக்குது. இதனால் நல்ல ஒரு ஆளுமை திறன் கூடும். வெளியூர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை விரும்பியவங்களுக்கு அதற்கான பிரகாசமான எதிர்காலம் இப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே எளிதில் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. நல்ல பெயர் எடுத்து உயர்வை பெறுவீங்க. சிலர் தொழிலை சொந்த ஊரில் செய்வீங்க. சிலர் செய்கிற தொழிலில் அதற்கான கிளியை வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இப்போ சஞ்சாரம் செய்யறதுனால அழகு ஆடம்பர பொருட்கள் விற்கும் சில்லறை வியாபாரிகளுக்குமே நல்ல ஒரு வியாபாரம் அதிகரிக்கும். அமோகமான வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு பாருங்க ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் வரும். தொலைஞ்சி போன திருடு போன நீங்கள் மறந்து வச்ச பொருட்கள் கூட உங்களோட கை வந்து சேரும். கடன் தொகையை சமாளிக்க தேவையான பொருள் உதவி கிடைக்கும். இளைய சகோதரர்களுக்கு திருமணம் உங்கள் தலைமையில் உண்டாகும். பெண்களுக்குமே பொன் பொருள் சேர்க்கை இருக்குது. பெரும்பாலும் மீன ராசி அன்பர்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை அமைப்பு அப்படிங்கிறது சிறப்பான உயர்வை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. எவ்வளவு முயற்சி செய்து வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பண வரவையும் நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மீனராசி அன்பர்கள் முருகனின் பரிபூரண அருளாலும் அனைத்து வகையிலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பை பெறுங்க. முருகப்பெருமான மனமாற பிரார்த்தனை செய்யுங்க. நன்மை நடக்கும்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மீன ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.